திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி உடன்பாட்டில் இழுபறி நிலவி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் EVKS இளங்கோவன் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். டெல்லியில் நடந்த இந்த சந்திப்பின் போது தேர்தல் பொறுப்பாளரான குலாம் நபி ஆசாத், முகுல் வாஸ்னிக் ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடனான தொகுதி உடன்பாடு பற்றியும் காங்கிரசிற்கு சாதகமான தொகுதிகள் பற்றியும் EVKS இளங்கோவன் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. தொகுதி பங்கீட்டில் கூடுதல் தொகுதிகளை பெறுவது தொடர்பாக EVKS இளங்கோவன் மீண்டும் இன்று மாலை ராகுல் காந்தியை சந்தித்து பேச உள்ளார். சிறிய கட்சிகளுக்கு உடனுக்குடன் தொகுதிகளை ஒதுக்கி வரும் திமுக காங்கிரசுடன் தொடர்ந்து தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நிலவும் நிலையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியை டெல்லியில் இளங்கோவன் இன்று சந்தித்து பேசியுள்ளார். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பெரிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் சிறிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை திமுக இறுதி செய்து வருவது கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது மூத்த செய்தியாளர் சுப்பையாவிடம் கேட்கலாம். சுபையா, சொல்லுங்க, இந்த காங்கிரஸ் திமுக இடையே தொகுதி பங்கீடு இவ்வளவு நாளாக இழுத்தடிக்கப்பட்டிருப்பதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? வெங்கடேஷ், பார்த்தீங்கன்னா, அதாவது கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலும் சரி, அதுக்கு முன்னதாக தேர்தலும் சரி, திமுகவும் காங்கிரஸும் சட்டமன்ற தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் இணைந்து சந்தித்துள்ளன. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னதாக திமுக காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறியது. இந்த நிலையில் தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக திமுக தரப்பிலும் ஏற்கனவே டெல்லியில் இதற்கான தூது விடப்பட்டதை அடுத்து டெல்லியிலிருந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் கடந்த மாதம் 13ஆம் தேதி சென்னைக்கு வந்திருந்தார். திமுக தலைவர் கருணாநிதி அவரது இல்லத்தில் சந்தித்து இதற்கான பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. எனவே இதனைத் தொடர்ந்து திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி அமைப்பதற்கான வேலைகள் தொடங்கின. அதனைத் தொடர்ந்து 2வது கட்டமாக கடந்த 25ஆம் தேதியும் டெல்லியிலிருந்து தலைவர் வந்தனர். ஆனால் திமுகவை பொறுத்தவரை பிரதான கட்சிகளான இருக்கின்ற காங்கிரஸ் மற்றும் தேமுதிக உள்ளே இழுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தன. ஆனால் அது பலனளிக்காமல் போனதால் சிறிய கட்சிகள் அனைத்தையும் அழைத்து ஒவ்வொரு கட்சிகளுக்காக தொடர்ந்து, அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தொடர்ந்து மற்ற கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடைபெறாமல் இருந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையானது இரு தரப்புக்கும் இடையே ஒரு கசப்புணர்வு ஏற்படுத்தியதாக தெரிகிறது. ஏனென்றால் காங்கிரஸ் தரப்பில் கடந்த முறை போட்டியிட்ட அந்த 63 இடங்களுக்கு பதிலாக தற்போது 85 இடங்கள் வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் திமுகவை பொறுத்தவரை வாசன் தமாகவை உருவாக்கி காங்கிரசிலிருந்து பிரிந்து சென்று விட்டதால் கடந்த முறை கொடுக்கப்பட்ட தொகுதியில் கொடுக்க முடியாது என்றும், என 25 தொகுதியில் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற நிலையை திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாக, அதாவது இருவருக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி ஏற்பட்டது. என்றால் காங்கிரஸ் தரப்பில் 85 தொகுதிகளும் இவர்கள் தரப்பில் 25 தொகுதியிலும் திமுக தரப்பில் 25 தொகுதியிலும் கேட்டதாக தகவல் வெளியானதால் இரு தரப்புக்கும் இடையே ஒரு மனக்கசப்பை உருவாகும் சூழ்நிலை ஏற்பட்டதை அடுத்து அந்த பேச்சுவார்த்தை பாதியிலே முறிக்கப்பட்டு உடனடியாக குலாம் நபி ஆசாத் டெல்லி திரும்பினார். இதற்கிடையே காங்கிரஸ் தமிழக தலைவரும் சரி, டெல்லி மேலிட பார்வையாளர்களும் சரி, வாசனோடு ராகுல் காந்தியோடு இது குறித்து பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்தினார்கள். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை திமுகவுடன் கூட்டணி வைப்பதா இல்லை அதிலிருந்து வெளியேறி விடுவதா என்ற ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது. ஏனென்றால் திமுக கூட்டணியில் GK வாசனை உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகளும் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அந்த கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பதா, ஏனென்றால் GK வாசனுக்கு 25 இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும் ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக காங்கிரஸ் அங்கிருந்து வெளியேறி விடலாமா என்ற ஒரு யோசனையும் தற்போது நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து தான் இன்று காலை EVKS இளங்கோவன் டெல்லி சென்றுள்ளார். தொடர்ந்து அங்கு தலைவரோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இன்று மாலையும் சந்திக்க இருக்கிறார். கூடுதலான தொகுதியில் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்டால் மட்டுமே திமுகவோடு தொடர்ந்து பயணிப்போம் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது. ஏனென்றால் வாசனுக்கு ஒதுக்கப்பட்ட அதே தொகுதியிலும் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படுமானால் தொடர்ந்து அங்கு பயணிப்பது சரியாக இருக்குமா என்ற ஒரு நிலையும் எழுந்துள்ளது. இதற்கிடையே இன்று காலை தமிழக காங்கிரஸ் மூத்த தலைவர் ஒருவரான திருநாவுக்கரசு, முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசு குறிப்பிடும் பொழுது தமாக இந்த கூட்டணிக்கு வந்தாலும் எங்களுக்கு எந்த ஆட்சேபம் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உடனடியாக தமாகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருவரான திரு ஞானதேசிகன் அவர்கள், நாங்கள் காங்கிரஸிலிருந்து வெளிவந்து வெகு தூரம் ஆகிவிட்டது, ஏனென்றால் எங்களுக்கு அவர்கள் சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பதிலடி கொடுத்துள்ளார். இதன் மூலம் காங்கிரஸும் தமாகவும் ஒரே கூட்டணியில் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் தற்போது எழுந்துள்ளது. மேலும் திமுக தரப்பில் குறைவான தொகுதியில் கொடுப்பதன் காரணமாகத்தான் இந்த கூட்டணியில் தற்போது இழுபறி நீடிக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக மற்ற கட்சிகளோடு நேற்று முன்தினம் கூட சில சிறிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடங்கள் ஒதுக்கப்பட்டன, 3 கட்சிகளுக்கு. ஆனால் காங்கிரஸுக்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து இழுபறி தான் காணப்படுகிறது. வெங்கடேஷ்,
நிச்சயமா இந்த இழுபறி காரணமாகவே வந்து EVKS வந்து டெல்லி சென்று ராகுலை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. ஸோ இந்த நிலைமையில இந்த பேச்சின் முடிவில் என்ன மாதிரியான சாதகமான முடிவுகள் காங்கிரஸ் தரப்பில் எடுக்கப்படலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது? வெங்கடேஷ் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல EVK இளங்கோவன் தற்போது டெல்லி சென்று மேலிட தலைவர்களை சந்தித்து பேசி வருகிறார். இன்று மாலையும் அதற்கான சந்திப்பு நடைபெற உள்ளது. காங்கிரஸை பொறுத்தவரை 2 முடிவு தான் எடுக்க முடியும். தற்போது நிலையை பொறுத்தவரை தமிழகத்தில் வேறு எந்த கூட்டணியும் சேர முடியாத ஒரு நிலை உள்ளது. ஒன்று திமுகவோடு சேர வேண்டும், இல்லை என்றால் தனித்து களங்காண வேண்டிய ஒரு நிலைதான் காங்கிரஸுக்கு உள்ளது. எனவே அதற்கான சூழ்நிலையும் இறங்குவார்களா என்பது தெரியவில்லை. திமுகவை பொறுத்தவரை திமுக பல்வேறு சில கட்சிகளை சிறிய கட்சிகள் அனைத்தும் அழைத்து பேசி அதற்கான தொகுதி பங்கீடும் செய்து முடித்து விட்டார்கள். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரசும் தமாக 2 கட்சிகளோடும் தமாகவோடு மறைமுகமான பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளன. எனவே எந்த நேரமும் தமாகவை உள்ளிழுக்கும் வேலையும் நடைபெறலாம் என்று தெரிகிறது. எனவே காங்கிரஸை பொறுத்தவரை கூடுதலான தொகுதி கொடுக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிப்பார்கள். இல்லை என்றால் தனியாக களங்காண வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படும். அந்த ஒரு சூழ்நிலை தான் காங்கிரஸுக்கு தற்போது ஏற்பட்டுள்ளது. வெங்கடேஷ், சுப்பையா, நீங்கள் சொன்ன மாதிரியே சிறிய கட்சிகளை எல்லாம் அழைத்து அது கூட வந்து தொகுதி பங்கீடு பேசி அவங்களுக்கு சில தொகுதிகளை ஒதுக்கிய நிலையில் முதல்ல கூட்டணிக்கு வந்து வர தயாராக இருந்த காங்கிரஸுடன் இன்னமும் வந்து கூட்டணி அமைப்பதில் ஒரு இழுபறி நிலை நீடிக்கிட்டுருது. இது வந்து தமாக கூட்டணியில் சேரும் அப்படிங்கிறனால தான் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏனென்றால் பிரதான காரணமே தமாகவாக இருக்கலாம். ஏனென்றால் காங்கிரஸை பொறுத்தவரை தமாக பிரியாமல் இருக்கும் பொழுது காங்கிரஸ் வலுவான சக்தியாக இருந்தது தமிழகத்தில். அதனால் கடந்த முறை தேர்தலின் போது 63 தொகுதி ஒதுக்கப்பட்டன. ஆனால் தற்போது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெற்ற பிறகு திமுக தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை, நீங்கள் முன்னதாக பழம்பொருந்திய கட்சியாக இருந்தீர்கள், ஆனால் தற்போது உங்களிடம் வாசன் பிரிந்து சென்று விட்டார், தமாக தனியாக கட்சி இயக்கம் கண்டுள்ளதால் உங்கள் காங்கிரஸுடைய வலு குறைந்துள்ளதால் கூடுதலான இடங்கள் ஒதுக்க முடியாது என்றும், கடந்த முறை 63 தொகுதி ஒதுக்கியிருந்தோம், அவ்வாறு ஒதுக்க முடியாது என்று கூறிவிட்டார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை 85 தொகுதியில் வேண்டும் என்று, அதாவது முன்னதாக 63 தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் தற்போது 85 தொகுதியில் வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்ததன் காரணமாக இரு தரப்புகளிடையே ஒரு நெருடலை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது குறைந்தபட்சம் 20 கிடையே 10-20 சீட்டுகள் இருந்தால் ஓரளவு பேச்சுவார்த்தை மூலம் சமாளிக்க முடியும். காங்கிரஸ் 85 தொகுதியிலும் திமுக தரப்பில் 25 தொகுதியிலும் தர முடியும் என்று தெரிவிப்பதன் காரணமாக இரு தரப்புக்கும் இடையே ஒரு கசப்புணியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தற்போது தமாகவை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் வாசன் உள்ளார். எனவே அதிமுக கூட்டணிக்கு அவர் செல்வார் என்று பரவலாக ஒரு பேசப்பட்டு வந்த நிலையில் அங்கும் எந்த விதமான ஒரு முடிவும் எட்டப்படவில்லை. மக்கள் நல கூட்டணியும் வாசனுக்கு அழைப்பு எடுத்துள்ளது. எனவே வாசனை பொறுத்தவரை மார்ச் 15ஆம் தேதி தனது 2வது வாரத்தை முடிவு அறிவிப்பதாக தெரிவித்தார். அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு குறித்து எந்த ஒரு முடிவும் அறிவிக்கவில்லை. எந்த கூட்டணி இடம்பெறப் போகிறார் என்பதை ஏப்ரல் முதல் வாரத்தில் அறிவிப்பேன் என்று தெரிவித்துள்ளார். எனவே தொடர்ந்து அவரிடம் பல்வேறு கட்சிகளும் மறைமுகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அதிமுக, திமுக, மக்கள் கூட்டணி 3 கூட்டணியிலுமே வாசனோடு மறைமுகமாக பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதால் வாசன் எந்த பக்கம் போவார் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. வாசன் திமுக கூட்டணிக்கு சென்றால் காங்கிரஸிற்கு அதே அளவு தான் இடம் ஒதுக்கப்பட்ட ஒரு நிலை இருப்பதால் தமாகவின் காரணமாகத்தான் இது ஒரு காங்கிரஸுக்கு இது ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளது. வெங்கடேஷ், நிச்சயமாக உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சுப்பையா.